Hi friends, welcome to First Choice Laptop Service. நான் உங்க மூவின் இனி நம்ம செக் பண்ண போகிறது டெல் இன்ஸ்பிரான் 3 இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா லேப்டாப் வந்து சார்ஜிங் ஆலையும் கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம ப்ளக் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசார்ஜில் ப்ளக் பண்ணியிருக்கிறோம். ஸோ லேப்டாப்பில் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, லைவ் லிட்டிங்குமே வரல. ஸோ கம்ப்ளீட்டாகவே லேப்டாப் சுத்தமாக டெட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு மதர் போர்ட் சைடில் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறாங்கிறத லேப்டாப்பை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கேஜ் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த டெல் இன்ஸ்பிரானோட மதர் போர்டு நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லேப்டாப்போட ஹீட் சிங்கை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்த லேப்டாப்போட ஹீட் சிங். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், உங்களோட காப்பர் பிளேட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொஞ்சம் வேனோட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபேனுமே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இதில் இருக்குது i5 ப்ராசஸர் தான், NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ தெர்மல் பேஸ் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வேனோட்டாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெர்மல் பேஸ் லோக்கலில் மாற்றிருக்காங்க. ஸோ பேஸ்ட் வந்து இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கம்மியாக இருந்தாலுமே ப்ராப்ளம் தான். ஸோ பேஸ்ட் நிறையா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து மெல்ட்டிங் ஆகும்போது உங்களுக்கு ப்ராசஸருக்குள்ளே போயிடும். ஸோ என்றைக்குமே பேஸ்ட்டை வந்து ரெக்கமெண்டட் குவான்டிட்டி எவ்வளவோ அந்த எக்ஸாக்ட் குவான்டிட்டிலாம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறையா வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸருக்குள்ளே போயிடுச்சுன்னா, ஏன்னா இதெல்லாம் இன்டிகிரேட்டட் ப்ராசஸர் சிப்செட் சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே சிப்செட்குள்ளே போயிடுச்சுன்னா இந்த ப்ராசஸர் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இன்டெல் ப்ராசஸர் வரக்கூடிய பேஸ்ட் நிறையா பண்ணியிருக்காங்க. அதே வந்து கிராஃபிக்ஸ் கார்ட்லேயும் நிறையா தான் இருக்குது. ஸோ நம்ம ஹீட் சிங் ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபர்தராக நம்ம லேப்டாப் மதர் போர்டையும் டிஸ்மேண்டில் பண்ணி செக் பண்ணிடுறோம். அந்த டெல் இன்ஸ்பிரானோட மதர் போர்டு டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அந்த மதர் போர்டு. ஆக்சுவலாக பார்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா LA-B843Pங்கிற பார்ட் நம்பர் வரும். ஸோ தான் ஹீட் சிங்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மதர் போர்டை மட்டும் ராவாக வச்சு ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு டீபக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜர் நம்ம கொடுக்குறோம். 19 வோல்ட். ஆக்சுவலாக 19 வோல்ட் 65 வாட்ஸ் அடாப்டர் வரும். இருக்குது டிசி ஜாக் இதுதான் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 டெர்மினல்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டு ரெட் இருக்கும், ஒரு ப்ரௌனு, 2 பிளாக் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஆக்சுவலாக மெயின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை மைனஸை நீங்கள் டெர்மினல் கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்டிவிட்டி செக் பண்ணிங்கன்னா 19 வோல்ட் உங்களுக்கு வரணும். ஸோ இந்த கேஸில் வந்து எந்த வோல்டேஜுமே காமிக்கலை. நெக்ஸ்ட் லீட்லேயும் செக் பண்ணி பார்ப்போம். இந்த லீட்லேயும் எதுவுமே உங்களுக்கு ரிசல்ட் வரல. அடாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் லேப்டாப் மதர் போர்டுக்குள்ளே எந்த விதமான பவர் சப்ளையுமே வரல. ஸோ ஃபர்தராக நம்ம என்ன செக் பண்ணோம்னா கஸ்டமரோட சார்ஜர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதே ஒரு செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ இதே நம்ம சார்ஜர், இது வந்து டெல் இன்ஸ்பிரானுக்கு வரல சார்ஜர் தான், 60 வாட்ஸ் ஸ்மால் பின். சார்ஜரில் வந்து நீங்கள் அவுட்டரில் வந்து மைனஸையும் இல்லை இன்டர்னல் டெர்மினலில் வந்து நீங்கள் கண்டக்டிவிட்டி செக் பண்ணிங்கன்னா 19 வோல்ட் வரணும். ஸோ 19.54 வருது. ஸோ இந்த பர்டிகுலர் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசி ஜாக் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆதாங்கிற செக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை நம்ம ஜஸ்ட்டு சார்ஜரில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயும் சேம் தான். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3+2 டெர்மினல் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு, லாஸ்ட் 2 வந்து மைனஸ். ஸோ இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பின் அண்ட் லாஸ்ட் பின் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம கனெக்டிவிட்டி செக் பண்ணோம்னா அப்புறம் உங்களுக்கு 19.5 வோல்ட் வருது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பின்லேயுமே கரெக்டாக வருது. ப்ளஸ்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அங்கேயுமே கரெக்டாக வருது. கிரவுண்டிங் கரெக்டாக இருக்குது. இந்த பர்டிகுலர் டிசி ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணதில் ஸோ அது கண்டக்டிவிட்டிலாம் ப்ராப்பராக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து மதர் போர்டில் தான் பழம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ மதர் போர்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஜாக் கனெக்ட் பண்ண உடனே சப்ளை உள்ள வருதாங்கிற செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ மைனஸ் டெர்மினலும் செக் பண்ணிடலாம். ஸோ எந்த மாதிரி ரெஸ்பாண்டுமே இல்லை. நம்ம இன்னைக்கு செக் பண்ண டெல் இன்ஸ்பிரான் 354 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண ஃபைண்டிங்ஸ் வந்து லேப்டாப் ஆக்சுவலாக நோ பவர் வந்துருந்தது. செக் பண்ணதில் தான் சார்ஜர் நல்லா தான் இருக்குது, டிசி ஜாக் நல்லா தான் இருக்குது. இந்த கரண்ட்லாம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா அது ஆல்ரெடி வழியில் ஒரு லோக்கல் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு இந்த ஜாக்கை வந்து மாற்ற ட்ரை பண்ணும்போது டேமேஜ் ஆயிருந்தது. ஸோ அதனால தான் ப்ராப்ளம். ஸோ நம்ம அந்த ஜாக்கை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். அதோட கண்ட்ரோல் SMDs மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஃபர்தராக செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கனெக்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம டிசி ஜாக் மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் செக் பண்ணி பார்த்துடலாம். 19 வோல்ட் கரெக்டாக வந்துருச்சு. இல்லை லீட்ஸ்லேயுமே சப்ளை உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. கண்டினியூட்டி நீங்கள் செக் பண்ணிங்கனாலுமே ஸோ கண்டினியூட்டி ப்ராப்பராக இருக்குது. நம்ம ஒர்க்கை ஜாக்கை மாதிரி செக் பண்ணிடலாம். அதில் இப்போ இந்த போர்டில் நம்ம ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத நம்ம இன்ஷூர் பண்ணணும். ஸோ நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ சார்ஜர் கனெக்ட் பண்ணிங்கன்னா இண்டிகேஷன் உங்களுக்கு பார்த்து வரும்.
பவர் சப்ளைல உள்ள வந்துட்டது. இப்போ நம்ம லேப்டாப் வந்து கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணி செக் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிவிட்டு கேப்ஸ் லாக் கீ ஃபிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. போர்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கம்ப்ளீட் போர்டை வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் மாட்டி இன்டர்னல் டிஸ்பிளே வருதாங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ டிஸ்பிளே வந்து இப்போ ஆன் ஆயிடுச்சு. நம்ம செக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் கம்ப்ளீட்டாகவே ஆன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம லேப்டாப் ஆன் ஆகலைன்னா, அதாவது டெட்டாக வந்ததுன்னா எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் செக் பண்ணுற ப்ரொசீஜர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.